ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த டாப் ஐஏஎஸ் அகாடமி பத்தி தான். ஸோ சென்னையில பார்த்தீங்கன்னா, நெறைய ஐஏஎஸ் அகாடமி வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில அகாடமிஸ் தான் டாப் ரேங்கிங்ல இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் அறம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த அறம் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறம் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது அண்ணா நகர் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அகாடமி. அண்ணா நகர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஐஏஎஸ் அகாடமி இருக்கு. பட் இருந்தாலுமே, இவங்க அந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு ஈக்குவலா அண்ட் அத விட இன்னும் பெஸ்ட்டாவே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த அகாடமி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தாக்கா 2011ல தான். பட் இதுக்கு முன்னாடிலருந்தே அண்ணா நகர்ல எவ்ளோ அகாடமிஸ் ஓப்பன் ஆயி, அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டுருக்காங்க. பட் இவங்க 2011ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், அவங்கள விட அண்ட் அவங்களுக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இவங்க என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்த்துடலாம். யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி 2த்துக்குமே இவங்க கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் யுபிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் சிவில் சர்வீசஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட், பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி 3 வகையா பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும், அதாவது இவங்களோட பிரிலிம்ஸ்ல இவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்கு. அதனால இந்த பிரிலிம்ஸ் ஆல்ரெடி டஃப்பான கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணி பழக்கப்பட்டதுனால, ஒரிஜினல் பிரிலிம்ஸ் போய் அப்பியர் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஈஸியா அவங்களால பிரிலிம்ஸ கிளியர் பண்ண முடியுது அப்படின்ட்டு ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த இன்ஸ்டிடியூட்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாத்துக்குமே இவங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்டின்னும் சொல்லப்படுது. அண்ட் ஆஃப்லைன், ஆன்லைன் 2த்துலயுமே இவங்கள்கிட்ட கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் வீக்கெண்ட் அதே நேரத்தில வீக் டே பேட்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதில நீங்க ஜாயின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபேக்கல்டீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்க்குமே ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா ஃபேக்கல்டீஸ வச்சு தான் ஸ்டூடண்ட்ஸ உருவாக்க முடியும். ஸோ நல்ல ஃபேக்கல்டீஸ் இருந்தா தான் அந்த அகாடமிக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ஃபேக்கல்டீஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டீஸ் அப்படின்னும், அதாவது யுபிஎஸ்சிலயே 5 டூ 10 இயர்ஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றவங்களும் அண்ட் நெறைய ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சன்ஸ். அண்ட் யுபிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, உங்களுக்கு கான்செப்ட்ட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது நீங்க எந்த அளவுக்கு கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்றது தான் யுபிஎஸ்சி உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேக்கல்டீஸ் கான்செப்ட்ல ரொம்ப தரோவா இருக்காங்க அப்டின்னும், அதனால அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியுது அப்டின்றதும் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இவங்களுடைய பிளாக்ஸ். அதாவது இவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அறம் பிளாக்ஸ்ன்னு ஒரு தனி செக்மெண்ட்டே வச்சிருக்காங்க. அண்ட் அந்த அதில போய் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பிளாக்ஸ், அதாவது யுபிஎஸ்சி நோட்ஸு இந்த மாரி நெறைய கன்டென்ட்ட குடுத்துருக்காங்க. யுபிஎஸ்சி நோட்ஸ் ஃபார் மெயின்ஸ் அண்ட் ஹவ் டு ஆர்கனைஸ் ஐஏஎஸ் மெயின்ஸ் நோட்ஸ், எசென்ஷியல் ஐஏஎஸ் மெயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வை ஷுட் யூ ஜாயின் அ ஃப்ரீ ஆல் இண்டியா பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ், அப்புறம் அல்டிமேட் கைட் டு யுபிஎஸ்சி ஆப்ஷனல்ஸ் அண்ட் இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லாம, நீங்க வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா 1, 2 கன்டென்ட்ஸ் சிமிலரா, அதாவது காமன் டூ ஆல் மாரி கூட இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் பர்ட்டிகுலரா யுபிஎஸ்சி ரிலேட்டட் தான் நெறையவே இருக்கு. ஸோ இதுவும் உங்களுடைய பல கொஸ்டின்ஸ்க்கு இது ஆன்ஸரா இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம,
இவங்களுடைய சக்சஸ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட நெறைய அதாவது 79 பிளஸ் ஐஏஎஸ் அண்ட் 46 பிளஸ் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அண்ட் ஐஎஃப்ஓஎஸ் அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட்ரி சர்வீஸ் அண்ட் 78 பிளஸ் அதர்ஸ் டோட்டலா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, 406 பிளஸ் சர்வீஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதில முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இவங்க ரிசல்ட் மட்டும் இல்லாம, ரிசல்ட்டோட சேர்த்து டாப்பர்ஸும் நெறைய குடுத்துட்டுருக்காங்க. அதாவது 2019லருந்தே இவங்க கன்டினியூஸா டாப்பர்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2019ல பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாடு ரேங்கிங்ல 2ண்ட் பொசிஷன்ல வந்திருக்காங்க. அண்ட் 2020ல பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு ரேங்க் 2 அண்ட் 2021ல ஸ்வாதி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு ரேங்க் 1 அண்ட் 2022ல ஜிஜி அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாடு ரேங்கிங்ல 1st பொசிஷன்ல வந்து வந்திருக்காங்க. அண்ட் இதோட சுபாஷ் கார்த்திக் அப்படிங்கிறவரும் தமிழ்நாடு ரேங்கிங்ல 3rd பொசிஷன்ல வந்திருக்காரு. ஸோ இது வந்து உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஐஏஎஸ் அகாடமி ரன் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க. அதுலயும் இந்த மாதிரி டாப் ரேங்க் அதாவது 1st ரேங்க், 2ண்ட் ரேங்க், 3rd ரேங்க், தமிழ்நாடு லெவல்ல டாப் ரேங்கிங்ல வர்றது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். இந்த அகாடமி வந்து யுபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு, படிக்க போறவங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ் அப்டின்னே சொல்லலாம். இந்த அகாடமிய பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன நான் வந்து நெறையவே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்டின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, இத லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இத மத்த உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் அண்ட் யுபிஎஸ்சி படிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.